அண்மை செய்தி. சென்னையில் அதிகாரிகளுடன் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார். மேலும் அவர் கனமழை தொடர்பான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் எனவும் அறிவுறுத்தியிருக்கிறார். சென்னையில் கனமழை பெய்து வரும் நிலையில் அதிகாரிகளுடன் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார். இதை பற்றின மேலும் விவரங்களை நமது செய்தியாளர் கார்த்திக் வழங்க கேட்கலாம். கார்த்திக், வணக்கம். விவரங்கள் என்ன பகிரலாம்? வங்கக்கடலில் உருவாகி இருக்கக்கூடிய காற்றழுத்த தாழ்வு மண்டலம் புயலாக மாறும் என்று தற்போது வானிலை ஆய்வு மையம் அறிவித்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் தலைமையில் ஆலோசனை கூட்டமானது நடத்தப்பட்டது. இந்த ஆலோசனை கூட்டத்தில் இந்த பருவமழை காரணமாகவும் இந்த புயல் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை காரணமாகவும் ஒவ்வொரு மாவட்டங்களில் குறிப்பாக கடலோரங்களில் இருக்கக்கூடிய அந்த மாவட்டங்கள் மற்றும் டெல்டா மாவட்டங்கள் ஆகிய இடங்களில் செய்ய வேண்டிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கை தொடர்பாக விரிவாக ஆலோசிக்கப்பட்டது. இதில் அந்த மழை வெள்ள நீர் அதிகமாக தேங்கக்கூடிய பகுதிகள் மற்றும் பயிர்கள் சேதம் ஏற்படாமல் தடுப்பதற்கு எடுக்க வேண்டிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கை தொடர்பாகவும் விரிவாக ஆலோசிக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் தாழ்வான பகுதியில் இருக்கக்கூடியவர்களை பாதுகாப்பான இடங்களை தங்க வைத்து அவர்களுக்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மற்றும் பாதுகாப்பான அந்த உணவு மற்றும் தேவையான மருத்துவ வசதிகள் அனைவும் தயார் நிலையில் வைத்திருக்க வேண்டும் என்ற அந்த அறிவுறுத்தலானது வழங்கப்பட்டிருக்கிறது. இதுபோன்ற பல்வேறு அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக அந்த டெல்டா மாவட்டங்கள் மற்றும் கடலோர மாவட்டங்களில் இந்த புயலினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளிலிருந்து மக்களை பாதுகாப்பதற்கான அனைத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்ற அந்த அறிவுறுத்தலானது ஒவ்வொரு மாவட்ட ஆட்சியர்களுக்கும் வழங்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமில்லாமல் அந்த மின்சார உயர்கள் தாழ்வான பகுதியில் இருந்தால் அதனை உடனடியாக அப்புறப்படுத்தி அதனால் ஏற்படக்கூடிய உயிர் சேதத்தை தவிர்ப்பதற்கான அந்த நடவடிக்கையை மேற்கொள்ள வேண்டும் என்ற அறிவுறுத்தலும் வழங்கப்பட்டிருக்கிறது. சாலைகள் சேதமடைந்தால் உடனடியாக அதனை சீரமைப்பதற்கான பணிகளை மேற்கொள்ள வேண்டும் என்ற அந்த அறிவுறுத்தல் வழங்கப்பட்டிருக்கிறது. மின் இணைப்பு துண்டிக்கப்பட்டிருந்தால் உடனடியாக மின் இணைப்பை சீர் செய்து அந்த பகுதிகளுக்கு தேவையான மின் இணைப்பை வழங்குவதற்கான அந்த பணியை மேற்கொள்ள வேண்டும் என்ற அறிவுறுத்தல் வழங்கப்பட்டிருக்கிறது. இதுபோன்று துறை ரீதியாக ஒவ்வொரு அறிவுறுத்தலையும் முதலமைச்சர் அவர்கள் வழங்கியிருக்கிறார். அந்த அறிவுறுத்தலின் அடிப்படையாக தான் அந்த அடுத்த கட்டமாக முதலமைச்சர் அவர்கள் ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் பல்வேறு அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டு அதன் மூலமாக அந்த பணிகளை மேற்கொள்ள மாவட்ட ஆட்சியர்களுக்கு அறிவுறுத்தலானது வழங்கப்பட்டிருக்கிறது.